ராஜசேகர் மேடம். நான் வந்து 5 வருஷமா துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதனால மேரேஜ் வந்து எனக்கு சீக்கிரம் பண்ணிக்கல. நான் அதுக்கப்புறம் வந்து 30 வயசுல தான் மேரேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எடுத்த இந்த திடீர் முடிவுக்கு காரணம் என்ன காரணம்? ஊரு பூரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரியும் தரமாட்டேன்ட்டான். அதான் காரணம். நான் துபாயில இருந்து 5 வருஷம் தான் வந்தேன். துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா? இல்ல. சார்ஜா? இல்ல. அபிதாபியா? 6 மந்த்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நிச்சயதார்த்தமும் ஆச்சு. அது வரைக்கும் நாங்கள் போன்ல வெளியே போறது பேசுறது எல்லாம் பண்ணியிருக்கோம். கர்ணா, இவங்க எல்லாம் பொம்பளை பிள்ளைய தலைய ஆட்டாத வரைக்கும் தான் அடக்கமா இருக்காங்க. தலைய ஆட்டிருச்சு, பைக்ல தூக்கி உட்கார வச்சு முக்காட போட்டு சும்மா தெரு தெருவா திராயடா. அதாவது எனக்கு அவளை பிடிச்சது காரணமே வந்து எனக்கு முன்னாடி அவ பேசுவா, தைரியமா பேசுவா. ரத்தம் செத்த பேடி பயல, எடுபட்ட பயல, சிறுக்கிக்கு பிறந்தவன். என்னை படிக்க வைக்க முடியும்னா சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா வெட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு அவ பேசும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. மணி சார் படத்துல ஹீரோயின் மாதிரி இருக்கேன். அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. உங்களுக்கு என்ன கெட்ட பழக்கம் இருக்கு இதெல்லாம் சொல்லுங்க. நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன், இது மாதிரி பீடா போடுவேன் அப்படின்னு அதுவும் சொல்லிட்டேன். பாத்துக்கோ, சர்டிபிகேட் அல்ல, இதுதான் சர்டிபிகேட். ஆனா என்ன கேட்ட மாதிரி நான் அவளை அந்த இடத்துல நான் கேட்டிருந்தேனா மேடம்? எங்களுக்கும் கருப்பு இருக்குல்ல மேடம். அக்கா கிட்ட சொன்னேன், அம்மா கிட்ட கூட சொல்ல, அக்கா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கேக்குறேன். ஏய் சும்மா விளையாட்டுக்கு பேசியிருப்பாடா, விடுறா. விளையாட்டுக்கு எவனாவது பண்ணிருப்பான், அதை போய் பெருசா நினைச்சுக்கிட்டு போயா போயா. எது? விளையாட்டுக்கு ஆசிட் அடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் ஆச்சு, கல்யாணமும் ஆச்சு மேடம். கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நாள் வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். கோயிலுக்கு போயிட்டு வந்து நைட்டு கட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதை முதலிரவு தொடங்கி இருத்து ஒரு தன்ன கடி தங்கின கடிதா சொல்றான், நான் உனக்கு லவ் பண்றேன்னு மெசேஜ் அனுப்பிச்சதெல்லாம் போய் எங்க வீட்டுல கட்டாயப்படுத்தினாங்க, அதனாலதான் அவனை கல்யாணம் பண்ணிட்டேன். உன் கூட எனக்கு வாழவே பிடிக்கல, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடா. இந்த ஒரு வழி தான் நான் கொடுப்பேன், இனிமே உனக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்காது, நீ வந்து என்கிட்ட வரக்கூடாது. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, சொன்னது என்னை. பொண்ணுக்கு போன் வந்ததுன்னா போன் அட்டன் பண்ணனா அந்த போன் வந்து இவர் போனுக்கு போகுமா, அது மாதிரி போனை செட் பண்ணி வச்சிருக்கா. எப்படிமா மேடம் போவோம்? கால் ஃபார்வர்ட் போட்டிருப்பீங்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அது நான் ஒரு ட்ரிப்பு போகும்போது ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு பெட்ரூம்ல பத்துன்னு இருந்தேன். கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார். அப்ப தனி கொடுக்கணும் போகவே கூடாதே, மாமியார் கூட தானே இருக்கணும். அம்மா சொல்றாங்க, அம்மாவே மிரட்டுறாரு எங்க எதிர்க்கவே. மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? என்ன பேருமா உனக்கு? ஸ்ரீதேவி. என்னமா பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஒரு சைக்கோ மென்டல் மாதிரி இருக்காது. ஏம்மா படிக்கும்போது கல்யாணம் பண்ண? நான் வேண்டாம் தான் மேம் சொன்னேன். நான் வேண்டாம்னு சொன்னேன், இவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன், அவன் தான். நானும் வேணாம்னு சொன்னேன். யாரு? நான் தான். இவங்க தான் நல்லவன் அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, சோ அப்ப நல்லதா தான் இருக்கும். ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. அம்மாவை நடுவுல உட்கார வச்சுக்கிட்டு இவளே என்கிட்ட வரமாட்டா, நானே தான் போக வேண்டியதா இருக்கு, நான் இதனால வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு பிரச்சனை பண்ணுவாரு. ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. இவரு கூட நான் ஏதாவது வெளியே ஃப்ரெண்ட் மேரேஜ்க்கு போனா தனியா ரூம் கேக்குறாரு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அதெல்லாம் என்ன பண்றது, வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க. வாய்ஸ் மெசேஜ் அவ அங்க இருந்து அனுப்புறது, இவன் அங்க இருந்து. அதாவது என்னைய அவன் இருக்கானா, அவன் வந்துட்டான்டி போன வைடி,
இவங்க பேசிக்கிட்டே அது ஒரு இதுவா இருக்கும். அது இவ என்ன அவள பண்ணா- மரியாதை இல்லாம ஆ. பேசுறா. மரியாதை இல்லாம மாதிரி ஒரு கிளியாரத்துக்கு நார பயிர ஒரு மனுஷன மரியாதை நம்ம புண்ணாக்குங்குது புறம்பாக்குங்குது வீழ்ச்சிக்குது பீழ்ச்சிங்குது. நான் சொன்னதுக்கு என்ன சொன்னி? இவங்க என்ன சொன்னாரு, உன் இஷ்டப்படி சொல்லு, நான் மாத்திக்கிறேன், உன்னை என்னால விட முடியாதுன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், நீங்க ஒல்லி அவங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. அப்புறம் இந்த 2 கண்டிஷனை சொன்னேன். எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டாரு, ஆனா எதையுமே பண்ணல. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். அதோட விட்டுட்டு என்ன சொன்னாங்க, திரும்பவும் காம்ப்ரமைஸ் பண்ணாங்க அவங்க வீட்டாளுங்க எல்லாம். நீ இதெல்லாம் செய்யாத, அவன் அப்படிதான், புதுசா இருந்தா அப்படிதான் இருக்கணும், இவரை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரமா இருக்கணும் அப்படின்ற. 24 hours எவ்வளா அது எப்படிடா முடியும்? என்ன டாக்டர் சர்டிபிகேட் வேணும்னு கேட்டா, அது கூட நீங்களே இங்க இருந்து டாக்டர் certificate கேட்டாங்க. ஆமா மேம், துபாய்ல இருக்காரு. அவரை பார்த்தா பக்கா குடிகார மாதிரி தெரிஞ்சிச்சு. நீ ரொம்ப ஸ்மார்ட்னு நினைப்பு உனக்கு. அப்படியெல்லாம் இல்ல மேம். ஆமா, ஓவர் ஸ்மார்ட்னு நினைப்பு. நீ ஸ்மார்ட்டே கிடையாது. ரொம்ப தெளிவா இருக்கம்மா, சூப்பர் பொண்ணு, நீங்க நல்ல குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. விளக்கு சத்தியமான குடும்ப விளக்கு. செஸ்ட்ல அவன் பேர் பச்சை குத்தி வச்சிருக்கேன் மேடம். அந்த அளவுக்கு நான் லவ் பண்றேன் மேடம். கொஞ்சம் கூட ஆனா ஏன் புரிய மாட்டேன்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவள உண்மையில அந்த காதல் அவளுக்கு இல்லப்பா. மச்சான், அவ ஏன் உன்னை வேணான்னு சொல்றான்னு உனக்கு தெரியுதா? அதுதான் புரிய மாட்டேங்குதுடா. ஏன்னா நீ அவளுக்கு வேணாண்டா. இன்னொரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு அவளுக்கு நீங்க வாழ்ந்து காமிக்கணும். அவன் நினைக்கணும், ஐயோ இந்த புருஷனை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு. சரியா? சரி மேடம், கிளம்புங்க. என்னினிய தமிழ் மக்களே, கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுட்டித்திருந்த இந்த கருங்குயில் திரிசாவை கரம்பிடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடைந்து செல்கிறது. இப்ப அண்ணன் சொல்றச்சு இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, கீழே கிடக்கிற மிளகா அப்படியா இல்ல போறா மூஞ்சில.